ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான எடிட்டிங் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது போல் உங்களோட நேமில் ஃபர்ஸ்ட் லெட்டரில் உங்களோட இமேஜஸை வச்சு எப்படி லெட்டர் போர்ட்ரேட் இமேஜஸ் உருவாக்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களோட மொபைல்லே இந்த எடிட்டிங்கை பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், 5 நிமிஷத்துக்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய இது போல் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இதை பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஆப்ஸ் தான் தேவை. ஒன்று pixellab, இன்னொன்று picsart. ரெண்டுமே ஃப்ரீ தான். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த எடிட்டை நம்ம பிக்சார்ட்டில் மட்டுமே கூட பண்ணலாம். பட் ஆனால் அதில் நிறைய ஃபாண்ட் வெரைட்டிஸ் இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா pixellab வந்து எடுத்திருக்கேன். ஸோ pixellab ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி pixellab யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய எடிட்டிங்ஸ் தெரியும். ஸோ அதில் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். தெரியாதவங்க நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் வந்து லேண்ட்ஸ்கேப் மாடல் வச்சு காமிக்கிறேன். அப்போ தான் நல்லா கிளியராக தெரியும்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன் கலரில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ இதே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு ஒயிட் கலர் இமேஜ் பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து நல்லா கிளியராக தெரியும். ஸோ வந்து ஒயிட் கலர் இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் கேலரிலேருந்து. ஒயிட் கலர் இமேஜுக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கேலரியில் வந்து ஒரு சும்மா ஒரு ஃப்ரீயாக இருக்க இடத்த வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். அது வந்து ஒயிட்டாக இருந்துச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் கிராப் பண்ணிக்கிறேன் தேவையான சைஸ்க்கு சின்னதாக. கிராப் பண்ணிவிட்டு டிக் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்துடும். ஸோ இதில் நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி வந்து டெக்ஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட் வந்துடும். ஸோ அதை டபுள் டாப் பண்ணிங்க அப்படின்னா வந்து இது ஓப்பன் ஆகிடும். இப்போ அந்த நியூ டெக்ஸ்ட்டுங்கிறது வந்து பேக் ஸ்பேஸ் பண்ணி எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களோட பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சும்மா சூர்யா அப்படிங்கிற பேர் வந்து டைப் பண்ணி காட்டுறேன். அதுக்காக வந்து எஸ்ஸை வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். எஸ்ஸை மட்டும். பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த லெட்டர் வந்து சரியாக தெரியாது. ஸோ இப்போ நம்ம அதோட கலரை மாற்றணும். இப்படி சைடில் ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்னு இருக்கும். ஸோ அதில் வந்து கீழே அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த லெட்டரோட ஃபாண்ட்டை சூஸ் பண்ணணும். ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஃபாண்ட்ஸ் வரும். நான் ஃபஸ்ட்டு இந்த கேபிட்டல் லெட்டர் மட்டும் நமக்கு நல்லா போல்டாக இருக்கிற போல், நல்லா பெருசாக தடியாக இருக்கிற போல் வந்து ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அதில் நம்ம ஃபோட்டோ வந்து வைக்கிறது கரெக்டாக இருக்கும். உங்கள் பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா போல்டான ஃபாண்ட்டில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அதோட சைஸை ட்ராக் பண்ணி பெருசாக்கிக்கோங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ சைடில் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து ஷேடோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எனேபிள்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட சைடில் வந்து பார்டரில் வந்து ஒயிட் கலர் வரும். அதோட திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 17 கிட்ட வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து பார்க்க நல்லாயிருக்கும். 3D எஃபெக்ட்டில் வரும் லாஸ்ட்டில். இப்போது பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டருக்கான வேலை முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம மீதி இருக்கிற பேரை வந்து நம்ம டைப் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணி திரும்பவும் அதே போல் ஃபாண்ட்டை நம்ம டைப் பண்ணிக்கலாம். URYA அப்படிங்கிறது வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். உங்களோட பேர் என்னவோ மீதி அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கிறதுனால ஸோ நமக்கு தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்க்ரோல் பண்ணி இதோட கலரை வந்து நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஸோ கலரை கிளிக் பண்ணி அதுவும் வந்து பிளாக்லேயே கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்துட்டு மேலே டிக் கொடுத்துக்கோங்க. அதோட சைஸை கொஞ்சம் அப்படியே ட்ராக் பண்ணி பெருசாகிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக அந்த சூர்யாக்கு ஏற்ற போல் பக்கத்தில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து அதோட கொஞ்சம் கீழே செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதே போல்டு வச்சாலும் நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வேறு கொஞ்சம் வந்து ஸ்டைலிஷான ஃபாண்ட்டு சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது அதே ஃபாண்ட்டை சூஸ் பண்ணல, வேறு ஒரு ஸ்டைலிஷான ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிருக்கேன். அப்போ தான் பார்க்க வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதை வந்து சைஸை மட்டும் கொஞ்சம் சின்னதாக குறைச்சி வச்சுட்டு நம்ம அதுக்கேற்ற போல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே போல் நம்ம வந்து இதுக்கு வந்து ஷேடோ போடணும். ஸோ ஷேடோ கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணி கொடுத்துக்கோங்க. அந்த பக்கத்துலேயே ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக்கை பண்ணி கிளிக் பண்ணி அது வந்து எனேபிள் கொடுத்துக்கோங்க. எனேபிள் கொடுத்துட்டு அந்த பக்கத்தில் ஒயிட் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சைஸை வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆக்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட வேலை முடிஞ்சுது. ஸோ பிக்சலாபில் இனிமேல் நம்ம எடிட் பண்ண தேவையில்லை. இதை நம்ம அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து SD கார்டு போல் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதை சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் எடிட்டே ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து pixellabல எடிட் பண்ண அந்த இமேஜ் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே ஆட் ஏ ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கேலரி ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து இதில் ஆட் பண்ண விரும்புறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ சூர்யா இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கட் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ஃபோட்டோவை மட்டும் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து உங்கள் ஃபோட்டோவை சுற்றி அப்படியே ஒரு அவுட்லைன் போட்டுக்கோங்க. ஸோ உங்களோட பாடி மட்டும் வர மாதிரி நீங்கள் வந்து அவுட்லைன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மேலே வந்துட்டு டிக் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து கட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து அது வந்து கவர் ஆகிடுச்சு. இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து மார்க் சரியாக ஆகலை. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஜூம் பண்ணி நம்மளே வந்து ரீஸ்டோர் கிளிக் பண்ணி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி கிட்டலாம் வந்து சரியாக வீழில் அந்த ரெட் மார்க்கு. ஸோ அதை வந்து நான் திரும்பி அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எரேஸை கிளிக் பண்ணி தேவையில்லாத இடத்துல வந்து எரேஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ வந்து எரேஸை கிளிக் பண்ணி சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கை கேப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கேப் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும்.
ஸோ இப்போ நான் சாம்பிளுக்கு பண்ணி காட்டுறதுனால வந்து சரியாக வந்து அந்தளவுக்கு வந்து நான் கிராப் பண்ணலை. ஸோ ஓரளவு தான் கட் அவுட் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா டைம் எடுத்து நல்லா வந்து கிளியராக பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. மேலே வந்து சேவை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த ஃபஸ்ட் லெட்டரில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து செட் ஆகிற போல் வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணி வைக்கணும். உங்கள் நேமோட ஃபஸ்ட் லெட்டருக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபோட்டோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா செட் ஆகுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ எந்த இடத்துல கரெக்டாக வச்சா கரெக்டாக இருக்கும், எந்த ஃபோட்டோ வைக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ அண்டு ஃபேஸ் வர இடத்துல வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. அதனால் வந்து ஃபேஸை வந்து அந்த இமேஜுக்குள்ளே அந்த எஸ்ங்கிற லெட்டருக்குள்ளே வர போல் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிக்கணும். அதனால் எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வச்சு பாருங்கள். ஸோ எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும் தெரியுதோ அதை வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ வந்து இந்த இடத்துல வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஒப்பாசிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஒப்பாசிட்டி லெவலை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து எடிட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 48 கிட்ட நான் வச்சுட்டேன். நீங்களும் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து சைடில் எரேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரப்பர் போல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட ஹார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா 100 ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அண்ட் சைஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து அதை எரேஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த லெட்டருக்குள்ளே இருக்கிற இமேஜ் தவிர்த்து லெட்டருக்கு வெளியில் வர இமேஜோட பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம எரேஸ் பண்ணி எடுத்துடணும். ஸோ நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அந்த லெட்டருக்குள்ளே இருக்கிறத தவிர மற்ற எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒயிட் பார்டர் போட்டோம் இல்லையா, ஸ்ட்ரோக்கு, ஸோ அதுக்குள்ளே இருக்கிறதையும் வந்து நம்ம வந்து எரேஸ் பண்ணிவிட்றோம். அதுக்குள்ளே அந்த இந்த கருப்பு கலரில் இருக்கிற இமேஜை மட்டும் வந்து விட்டுருங்க. ஸோ அது தவிர வெளில இருக்கிற எல்லாத்தையும் வந்து எரேஸ் பண்ணி எடுத்துருங்க. கரெக்டாக கொஞ்சம் பொறுமையாக அந்த ஒயிட் பார்டர் கிட்ட வரதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணி எடுங்க. ஸோ உள்ள மாற்றி ஜிக்ஸாக்காக வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பார்க்க நல்லா இருக்காது. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து சைடில் இருக்க எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணியாச்சு. எரேஸ் பண்ணிட்டு மேலே வந்து டிக் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக 100க்கு வந்து வச்சுக்கோங்க. எரேஸ் பண்ணும்போது அந்த தலையையும் கையையும் பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிடாதீங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டருக்குள்ளேருந்து அந்த இமேஜ் வந்து வெளியில் வர போல் ஒரு 3D எஃபெக்ட், போர்ட்ரேட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த லெட்டருக்குள்ளேருந்து அந்த இமேஜ் வந்து வெளியில் வர போல் வந்து ஒரு 3D எஃபெக்ட்டில் வந்து கிடைக்குது. இல்லைனா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு லெட்டருக்கு உள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த கைப்பகுதியை மட்டும் வந்து எரேஸ் பண்ணி எடுத்துருங்க. தலையை வந்து எரேஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லெட்டருக்கு உள்ளே அந்த இமேஜ் வர போல் உங்களுக்கு இந்த எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட்டே போதும், இதோட எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதோட வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். மேலே இருக்க அந்த டிக் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி வந்து சேவ் ஆகிடும். இல்லைனா இதோட கொஞ்சம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கூட்டணும் அப்படின்னா இன்னொரு எடிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா சைடில் ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நான் வந்து கூகுளில் வந்து 2 PNG இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ க்ரீன் கலர் அண்ட் ரெட் கலர் வந்து. ஸோ அதே போல் நீங்களும் வந்து கூகுளில் வந்து ரெட் கலர் PNG இமேஜஸ் அண்ட் க்ரீன் கலர் PNG இமேஜஸ் சர்ச் பண்ணிங்கன்னா வந்து அந்த இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அது. இப்போ வந்து க்ரீன் கலர் வந்து நான் வைக்கிறேன். வச்சுட்டு கரெக்டாக அந்த சூர்யாங்க இதுக்கிட்ட வச்சுட்டு கீழே சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளெண்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளெண்டை கிளிக் பண்ணி ஸ்க்ரீனுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சூர்யாங்கிற நேம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக அந்த க்ரீன் கலரில் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியுது. ஸோ அதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி பெருசாக்கிறதுனால ஆக்கிக்கலாம், இல்லை குட்டியாக்கிறதுனால ஆக்கிக்கலாம், இல்லை எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த க்ரீன் எஃபெக்ட் இல்லை ரெட் எஃபெக்ட் வந்து வரணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு ரெட் கலர் PNG இமேஜும் இருக்குது. ஸோ அதையும் வந்து நான் வந்து இப்போ பிளெண்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா தான் இருக்குது இந்த எஃபெக்ட்டும். ஸோ நீங்கள் க்ரீன் கலர், ப்ளூ கலர், ரெட் கலர், ஸோ அப்படி எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் விருப்பப்படி வச்சுக்கலாம். அது வந்து எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் வந்து வச்சு பார்க்கலாம். எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த ஹைலைட்டாக தெரியுதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த சூர்யாங்கிற நேமில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரையும் அந்த க்ரீன் கலரையும் வச்சுட்டேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஏதாச்சும் ஒரு கலர் வேணும்னாலும் நீங்கள் அதை மட்டும் வச்சுக்கலாம், இல்லை கலரே வைக்க வேணாலும் நீங்கள் அதோட மட்டும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த க்ரீன் அண்ட் ரெட்டு இந்த சூர்யா வந்து எஃபெக்ட் பார்க்க நல்லா இருக்குது. ஸோ இதோட நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். மேலே வந்து டிக் சிம்பிள் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எடிட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.